வணக்கம். லீகல் பொக்கே என்ற இந்த சேனல் மூலம் பொதுமக்களுக்கு சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சட்ட தலைப்புகளில் வீடியோக்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு, வருவாய்த்துறையினர் நமது சொத்துக்களுக்கு, குறிப்பாக அசையா சொத்துக்களுக்கு வழங்கப்படுகின்ற பட்டா, சிட்டா, அடங்கல், ஏ ரிஜிஸ்டரின் பதிவுகள், எஃப்எம்பி ஆகிய ஆவணங்களை நீதிமன்றங்களில் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற போது அங்கு குறியீடு செய்வதற்கு கண்டிப்பாக தேவைப்படும். அதுபோன்ற சூழலில் அந்த ஆவணங்களை நாம் எவ்வாறு வருவாய்த்துறையிலிருந்து பெற்று தாக்கல் செய்ய வேண்டும் என்ற சந்தேகம் பல்வேறு நபர்களுக்கும், இளம் வழக்கறிஞர்களுக்கும், சட்டம் பயில்கின்ற மாணவர்களுக்கும் வருவது இயல்பு. எனவே இதுபோன்ற சூழலில் சம்பந்தப்பட்ட, அதாவது அசையா சொத்துக்கள் அமைந்துள்ள இடத்திற்கு சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரியின் உதவியை கொண்டு அவரிடமிருந்து வருவாய்த்துறை ஆவணங்களின் நகல்கள் அவரிடம் கையொப்பம் பெற்று தாக்கல் செய்து வருகின்றனர். இனி அவ்வாறு தாக்கல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆன்லைன் மூலமாக மேற்படி நிலங்களுக்கு, அதாவது அசையா சொத்துக்களுக்கு பட்டா பெற முடியும், எஃப்எம்பி பெற முடியும், சிட்டா, அடங்கல் ஆகியவை பெற முடியும். அவ்வாறு ஆன்லைன் மூலமாக பெறப்படுகின்ற போது அந்த ஆன்லைன் மூலமாக வருகின்ற ஆவணங்களில் QR கோடு இருக்கும். QR கோடு உள்ள பட்டாவாக இருந்தாலும் சரி, எஃப்எம்பியாக இருந்தாலும் சரி, ஏ ரிஜிஸ்டரின் பதிவாக இருந்தாலும் சரி, சிட்டா, அடங்கல் போன்ற ஆவணங்களாக இருந்தாலும் சரி, QR கோடு இருக்குமேயானால் அவை அசல் ஆவணமாக, வருவாய்த்துறையினர் அளித்த அசல் ஆவணமாக பாவிக்கப்பட வேண்டும் என்று டைரக்டர் ஆஃப் செட்டில்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் அறிவுறுத்தி உள்ளது. இது குறித்து சுற்றறிக்கை ஏற்கனவே 10/4/2023 அன்று அரசாணை எண் 382/383 மூலமாகவும் 27/12/2016 அன்று அரசாணை எண் 303 ஆகவும் வருவாய்த்துறையினர் வெளியிட்டுள்ளனர். ஆக ஆன்லைன் மூலமாக QR கோடுடன் பெறக்கூடிய ஆவணங்களை அசல் ஆவணமாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்ய முடியும். அதுதான் அசல் ஆவணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வருவாய்த்துறையினர் அளித்த சுற்றறிக்கை டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதை வைத்து தேவையான ஆவணங்களை சம்பந்தப்பட்ட நபர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதை வைத்து வழக்கு என்று வருகின்ற போது அல்லது வங்கிகளில் சமர்ப்பிக்க
அசல் ஆவணம் தேவைப்படுகின்ற போது இதனை பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வீடியோ பதிவை நான் மேற்கொண்டிருக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.